ஓகே. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சாப்டர் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக வீடியோஸ் தொடர்ந்து என்னால் போட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக என்னால் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய எக்ஸாம்ஸு ஷெடியூல் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஸோ நானே வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இனிமேட்டு வந்து தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஏதாவது ஒரு சாப்டர்லேருந்து, அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக ஏதாவது ஒரு சாப்டராவது நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியனோட ஆர்க்கிடெக்சர், ஸ்கல்ப்சர் அண்ட் பாட்ரி அப்படின்ற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் அண்ட் பாட்ரி அப்படின்னா என்னென்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது என்னென்னா ஒரு டிசைன். ஓகேங்களா? ஸோ ஆர்க்கிடெக்சர் நம்மளுக்கு மைண்டில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்க்கிடெக்சரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலை யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டோனு, வுட்டு, கிளாஸு, மெட்டலு, சாண்டு, இந்த மாதிரி விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்க்கிடெக்சரை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து ஸ்டடி ஆஃப் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்க்கிடெக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு டீட்டெயில்டு அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மெட்டீரியலை வச்சு அதை கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஸ்டோனு, வுட்டு, கிளாஸு, மெட்டலு, சாண்டு, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு சில இம்பார்ட்டன்ட் மானுமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கிடெக்சரில் ரொம்ப வேல்யூபிளான பிளேசஸ்லாம் வந்து சொல்லப்படுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காஜுராஹோ சன் டெம்பிள் நம்ம தெரியும், தாஜ்மஹால், ரெட் ஃபோர்ட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆர்க்கிடெக்சராக பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கல்ப்சர். ஸோ இந்த ஸ்கல்ப்சரை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கல்ப்சர் அப்படின்றது ஒரு 3D டைமென்ஷனில் இருக்கும். 3 டைமென்ஷனில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 டைமென்ஷனில் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஓகேங்களா? ஸ்பெஷலிஸ்ட் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு மெட்டல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல்ஸ், ஸ்டோனு, ஸோ இந்த மாதிரி வச்சு அதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு சில எவிடன்ஸும் நிறையா கிடச்சிருக்கு, பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் சில க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் அடிப்படையில் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செதுக்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கல்ப்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ ஆர்க்கிடெக்சர் அப்படின்றது ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட் தேவை. அப்போ தான் அது வந்து சரியான ஒரு ஆர்க்கிடெக்சராக மாறும். ஸோ எப்படி ஒரு பில்டிங் பேஸ்மெண்ட்டு சரியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆர்க்கிடெக்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே ஸ்கல்ப்சருக்கு அப்படி கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் அடிப்படையில் வச்சு நம்ம வந்து அதை செதுக்கிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய விதமான ஏன்ஷியன்ட் ஸ்கல்ப்சர் கிடச்சிருக்கு. ஸோ நட்ராஜா இமேஜ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்சிங் கேர்ளோட இமேஜ் கிடச்சிருக்கு. காந்தாரா இமேஜ் கிடச்சிருக்கு. மதுரா புத்தாவோட இமேஜும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய பாட்ரி. இந்த பாட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளே அப்படின்ற ஆப்ஜெக்டில் மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? க்ளேயை வச்சு செதுக்கி அதை ஆப்ஜெக்டாக மேக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா செராமிக் வச்சும் மேக் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஃபயர் பண்ணி ஹை டெம்பரேச்சரில் அதை மோல்டு பண்ணி அதை விற்பாங்க. ஸோ இது வந்து பாட்ரி. இது வந்து நமக்கு தெரியும். இப்போ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியோட ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சரில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய விதமான பாட்ரிஸ் வந்து கிடச்சிருக்கும். நிறைய விதமான சிற்பங்கள் வந்து கிடச்சிருக்கும். நிறைய விதமான ஸ்கல்ப்சர் வந்து கிடச்சிருக்கும். பட் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில டெம்பிள்ஸ் வந்து முக்கியத்துவமாக இருக்குது. இந்த சைத்தியாஸ் அப்படின்னு சொல்லுவோம், விஹாராஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே புத்திஸ்டோட மானுமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. புத்திஸ்ட் ஸ்டூபாஸை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?
ஸோ முதல்ல என்னென்னா இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் என்சிஆர்டி கண்டென்ட் தான். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதமான பீரியடில் நிறைய விதமான ஆர்கிடெக்சர் கிடச்சிருக்கு, ஸ்கல்ப்சர் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்த்தது என்னென்னா ஹரப்பன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஹரப்பன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை தான் ஹரப்பன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பீரியட் என்னது? மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு போஸ்ட் மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குப்தா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த மாதிரி 5 வேரியேஷனாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கிளாஸுன்றனால என்னென்னா நம்ம வந்து ஹரப்பன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்மளுக்கு தெரியும் ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்றது இந்தியாவோட ஃபஸ்ட் அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதோட காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 3300 கிட்டத்தட்ட 1500 BC வரையும் ஃப்ளரிஷ் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பழைய வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். ஸோ இதில் நிறைய விதமான ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் சில ஸ்ட்ரக்சர்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் செராமிக் கோட்டிங்கும் மெட்டல் ஆப்ஜெக்டை வச்சு மேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்ப்சர் ஸ்டாண்டர்ட் பியூட்டியாகவும் இருக்குது. த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஆஃப் த ஃபோர்ட் அண்ட் பில்டிங் ஆஃப் த ஹரப்பன் கல்ச்சர் வாஸ் மேக்னிஃபிகன்ட். ஸோ அந்த ஆர்கிடெக்சர், அது ஹரப்பனோட ஆர்கிடெக்சர், அந்த ஃபோர்ட் மேக்கிங், பில்டிங்ஸ் மேக்கிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமிப்பு மிக்கதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து அதை மேக் பண்ணி பயங்கரமான ஒரு பில்டிங்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. ஸோ நிறைய விதமான ஸ்பெஷலிஸ்ட் ஐடியாஸோடு கட்டியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் சில டிராயிங்ஸும் ஆர்டிஸ்டிக்கலி லேட் அவுட் வேர் த டிராயிங்ஸ் அண்ட் ரிட்டரிங் ரூம்ஸ், த கிச்சன் அண்ட் த பாத். சில ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டிராயிங்ஸும் வரைஞ்சதா அப்படின்றத நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ன்ட் பிரிக்ஸால் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த பில்டிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ன்ட் பிரிக்ஸால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்டு ட்ரெயின்ஸ் ஆர் அனதர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் த ஹரப்பன் ஆர்கிடெக்சர். ஸோ ஹரப்பனோட ஆர்கிடெக்சரில் ஒரு முக்கியத்துவமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இது இல்லாமல் மொஹஞ்சதாரோ அப்படின்ற ஒரு சிட்டியில் நம்மளுக்கு கிரேட் பாத் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல் பிளேஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி லோத்தல் அப்படின்ற இடத்துல சில டாக் யார்டு இருந்திருக்கு, போர்ட் இருந்திருக்கு, இதாக நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஒரு ரிச் ட்ரிபியூட்ஸ் டு த ஆர்கிடெக்சர் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் த ஹரப்பன் கல்ச்சர். ஹரப்பன் கல்ச்சரோட ரிச் ட்ரிபியூட்டை குறிக்கிறதா இது இருக்குது. இந்த ரெண்டுமே, இந்த கிரேட் பாத் ஆஃப் த மொஹஞ்சதாரோ, அதுக்கப்புறம் இந்த லோத்தலில் இருக்கக்கூடிய போர்ட். ஸோ அந்த லோத்தலில் இருக்கக்கூடிய போர்ட் மூலிமா நம்மளுக்கு தெரியும் நிறைய விதமான ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு கிளான்ஸாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஸோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் லார்ஜ் பில்லர்ஸால் சப்போர்ட்டிங் பில்டிங்ஸில் இருந்துச்சு, ஓகேங்களா? லார்ஜ் பில்லர்ஸால் மேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில கிரானரிஸும் அந்த இடத்துல பார்க்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ்லேயும் பக்கத்தில் ஸ்டோரேஜுக்காண்டி ஒரு கிரானரிஸ் வந்து இருந்திருக்கு. இந்த டவுன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த டவுனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜில் ரெக்டாங்கிள் கிரிட் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அதே மாதிரி ரோடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிளில் வந்து கட் ஆகும். ஸோ இதில் மொத்தமாக 3 டைப் ஆஃப் பில்டிங்ஸ் இருந்துச்சு ஹரப்பன் ஆர்கிடெக்சரில். ஒன்று வந்து டுவெல்லிங் ஹவுஸ், இன்னொன்று வந்து பப்ளிக் பில்டிங், இன்னொன்று வந்து பப்ளிக் பாத் சொல்லக்கூடிய 3 ஹவுசஸ் வந்து இருந்திருக்கு. இந்த ஹரப்பன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர்ன்ட் மட் பிரிக்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் டைமென்ஷன் டு த பர்பஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மெனி லேயர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல் பிரேக்டு பிரிக்ஸாக இருந்துச்சு. வேர் லேட் அவுட் ஜாயினிங் தெம் யூஸிங் த. ஸோ அதை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஜாயின் பண்ணாங்க. ஸோ த சிட்டி வாஸ் டிவைடட் இன்டூ 2 பார்ட்ஸாக இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரைஸ் சிட்டடல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோயர் பார்ட் ஆஃப் த சிட்டியாக இருந்துச்சு. ஸோ லோயர் டவுன் சொல்லுவோம், இன்னொன்று வந்து சிட்டடல். ஸோ சிட்டடல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கும்.
ஸோ ராஜாங்கள், ஸோ நிறைய விதமான ரிச் பர்சன்ஸ்லாம் அங்கே வந்து வாழ்வாங்க. லோயர் டவுன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய நிலப்பரப்பு கொண்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதாரண மக்கள் வாழ்கிற இடமா இருக்கும். ஸோ இந்த சிட்டடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் டைமென்ஷனாக கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் கிரானரிஸ் இருக்கும், பெரிய பெரிய கிரானரிஸ் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் இருக்கும், பில்லர்டு ஹால்ஸ் இருக்கும், கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சில பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூலரோட ரெசிடெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த கிரானரிஸையும் ஒரு முக்கியத்துவமாக பார்த்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரானரிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததா நம்ம வந்து பேஜ் பை பேஜில் வந்து பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சருக்காண்டி வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயமாக வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லோவர் பார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு ஸ்மால் ரூம்டு ஹவுஸ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட வீடாக பார்க்கப்பட்டது. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு, ஒரு ரூம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள், சாதாரண அடித்தட்டு மக்கள் இருப்பாங்களே, ஸோ அவங்களோட வீடாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி ஹைஜீனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் ஈவன் தோ இட் ஹாஸ் சிட்டடல், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டடல்லையும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு லோயர் டவுன்லேயும் சரி, ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம்ன்றது பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹைஜீனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வரையும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஓகேங்களா? ஸோ இனிமேட்டு ஸ்கல்ப்சர் என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹரப்பனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டான்ஸிங் கேர்ள் அப்படின்றத கிடச்சிருக்கு. ஸோ அந்த டான்ஸிங் கேர்ள் இஸ் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் பிரான்ஸ் ஸ்கல்ப்சராக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் ஃபோன் பண்ணப்பட்டிருக்கு. ஹரப்பன் கிடையாது, மொஹஞ்சதாரோவில் ஃபோன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேர்ள் அந்த ஆர்கிடெக்சரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஆர்னமெண்ட்ஸ் இருந்திருக்கு, பேங்கிள்ஸ் போட்டிருந்த மாதிரி இருந்திருக்கு, லெஃப்ட் ஆர்மில் வந்து ஆம்புலெட் இருந்திருக்கு, ரைட் ஆர்மில் பிரேஸ்லெட் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்ட் ஆஃப் த கல்ச்சரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரைபங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்டோட போஸ்டர் அப்படின்றது என்னென்னா ட்ரைபங்கா போஸ்டர் அப்படின்றது டான்ஸிங் போஸ்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா ரைட் ஹேண்ட் வந்து அந்த ஹிப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு பேர் தான் ட்ரைபங்கா டான்ஸிங் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹம்ப்டு புல் அப்படின்ற ஒரு மெட்டல் ஸ்கல்ப்சரும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீல்ஸ். ஸோ நிறைய விதமான சீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீடைட் அப்படின்ற மெட்டீரியலால் மேட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எகேட், சேர்ட்டு, காப்பர், ஃபியான்ஸு, டெரகோட்டா, ஸோ இந்த மாதிரி சீல்ஸும் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த சீல்ஸ் மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்பென்சிவ் சீல்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்ட், காப்பர், ஐவரி சீல்ஸ், ஸோ இந்த மாதிரி சீல்ஸும் ஃபவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக்டோகிராஃபிக் இருக்கும். ஸோ ஒரு சில பிக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்கிரிப்டும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுவாங்க ஃபஸ்ட் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவாங்க. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதிட்டு செகண்ட் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னுக்கு பேர் என்ன அப்படின்னா பை டைரெக்ஷனல் ரைட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த சீல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான பிக்சர்ஸும் இருந்திருக்கு, நிறைய விதமான அனிமல்ஸோட பிக்சரும் இருந்திருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன் பிக்சர் இருந்திருக்கு, ஹம்ப்டு புல் இருந்திருக்கு, ரைனோசரஸ் இருந்திருக்கு, டைகர் இருந்திருக்கு, எலிஃபண்ட் இருந்திருக்கு, பஃபலோ இருந்திருக்கு, பைசன் இருந்திருக்கு, கோட் இருந்திருக்கு, அதே மாதிரி crocodile, ஐபெக்ஸு, மார்க்கோவர், இந்த மாதிரி அனிமல்ஸும் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல எய்தர் இட் கேன் பி டொமஸ்டிகேட்டட் ஆர் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸை ஹண்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். பட் இல்லைனா இது ஒரு கம்பெனியோட முத்திரையாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறது என்னென்னா ட்ரேட், காமர்ஸ், கம்யூனிகேஷனுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சில எக்ஸாம்பிள் சீல்ஸும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. வந்து பசுபதி சீல்ஸ் கிடச்சிருக்கு, யூனிகார்ன் சீல்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சீல்ஸ்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் டெரகோட்டா டாய்ஸ். ஸோ டெரகோட்டா டாய்ஸ்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் விளையாட்டுருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுவும் ஒரு ஃபயர் பேக்டு கிளே ஃபார் மேக்கிங் ஸ்கல்ப்சரை மேக் பண்ணுவாங்க அந்த டெரகோட்டா டாய் மாதிரியே. ஸோ ஒரு புல்லை வந்து மேக் பண்ணுவாங்க டெரகோட்டா டாய்ஸில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சிங் மெத்தட் மூலியமாக தான் அதை வந்து மேக் பண்ணுவாங்க.
ஸோ இந்த சைட்ஸ் ஆஃப் த குஜராத் காலிபங்கன் அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு மடர் காடஸ் அப்படின்ற பிக்சர் வந்து டெரகோட்டாவில் மேக் பண்ணதாக நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பாட்ரிஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் 2 டைப் ஆஃப் பாட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளெயின் பாட்ரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டட் பாட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருந்திருக்கு, அதுக்கப்புறம் பிளாக் பாட்ரி 2 கலரில் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து சில பேட்டர்ன்ஸும் இருந்திருக்கு. சில விதமான ட்ரீஸை வச்சு வரைகிறது ஆர்டிஷன்ஸ், அதே மாதிரி அனிமலோட ஃபிகர் இருந்திருக்கு, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கு. ஸோ தீம்ஸ் ஆஃப் த பெயிண்டிங்காகவும் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பாட்ரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்காண்டி இந்த கிரெயின்ஸை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, வாட்டரை ஊற்றி வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மினியேச்சர் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு ஃப்ளவர் வாஷ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு லார்ஜ் ஹோல் வந்து பாட்டமில் இருக்கும், ஸ்மால் ஹோல்ஸ் வந்து சைடில் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா லிக்கரை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு, வடிகட்டுறதுக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்ரிஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஹரப்பன் கல்ச்சரில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சில ஆர்னமெண்ட்ஸும் கிடச்சிருக்கு. லார்ஜ் வெரைட்டி ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் மென் அண்ட் உமன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நெக்லஸ்ஸு, ஃபிட்லெட்டு, ஆர்ம்லெட்டு, ஃபிங்கர் ரிங் இதெல்லாமே வேர் பண்ணுவாங்க. போத் மென் அண்ட் உமனும் இதெல்லாம் வேர் பண்ணக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் கிரிடில்ஸு, இயரிங், ஆங்க்லெட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் உமன் மட்டும்தான் வேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உமன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹரப்பன் வந்து காட்டன் உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியான்ஸை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளேவை வந்து ஷேப்புக்கு வந்து கொண்டு வரது, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஸ்கல்ப்சரும் கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பியர்டு ப்ரீஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து இண்டஸ் வேலியில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பியர்டு ப்ரீஸ்ட்டை ட்ரைஃபோல்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைஃபோல்டு பேட்டர்னில் தான் இருந்துச்சான். ஸோ அவரோட ஐஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலாங்கட்டராக இருந்துச்சான், ஆஃப் அண்ட் க்ளோஸ் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சான். அவரோட ரைட் ஆர்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்லெட் வந்து வேர் பண்ணியிருந்தார். ஸோ அவரோட அக்ராஸ் த ஹெட்டில் ஒரு உள்ளன் ஃபெல்லட் இருந்திருக்கான். ஸோ இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் கிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரை வந்து வழிபாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்த ரூலராக இருந்திருக்கலாம், ஸோ அவரை வந்து நினைவு கூற விதமாக அந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோன் மேல் டார்சோ வந்து கிடச்சிருக்கு. இட்ஸ் அனதர் ஸ்பெசிமன் ஆஃப் த ராக் ஸ்கல்ப்சராக பார்க்கப்படுறது. ஸோ இதுவும் ஒரு ஸ்கல்ப்சராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வெல் பேக்டு ஷோல்டர்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கெட் ஹோல்ஸ், இந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கெட் ஹோல்ஸ் இருந்திருக்கு. ஷோல்டர் ப்ராபர்லி அட்டாச்ட் ஆஃப் த ஹெட் அண்ட் ஆர்ம்ஸ். ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டோடையும் ஆர்ம்ஸோடையும் அட்டாச் ஆன மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இது வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வருவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த லெசன் முடிக்கும் போதே இந்த சாப்டரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மௌரியன் படிக்கும் போது என்ன ஆகும்னா மௌரியன் ஆர்கிடெக்சர் அதிலே வந்துடும். ஓகேங்களா? ஸோ மௌரியன் நீங்கள் படிக்கும் போதே வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ தொடர்ந்து இனிமேட்டு டெய்லியும் வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஸோ பரவாயில்ல, திரும்பி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்லாம் வர வச்சிடலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ இனிமேட்டு வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ பாய்.